ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்து palani பீ கன்சர்வேஷன் அப்படின்ற ஒரு தேன் வளர்ப்பு மையத்துக்கு வந்து போயிருந்தேன். இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் போகிற ரூட்டில் கெங்குவார்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் வந்து வரும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செக் போஸ்ட்டை தாண்டி ஒரு 50 மீட்டர்ஸ்குள்ளேயே வந்து அது லொக்கேட் ஆகிருக்கும். போர்டு வந்து வெளியில் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேன் வளர்ப்பை வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையிலே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பீக்கீப்பிங்கை வந்து தமிழ்நாட்டிலே ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக பண்ணுற ஆட்களில் இவங்களும் ஒருத்தவங்க. ஸோ palani பீ கன்சர்வேஷனில் தேனீக்களை வந்து அதிக அளவில் வந்து வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய மரக்கன்றுகளும் வந்து இவங்களாண்டு இருக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் palani பீ கன்சர்வேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, தேனிலேருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேன் வளர்ப்பு நம்ம பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து தேன் மட்டும் அதுக்கிட்டேருந்து வந்து கிடைக்கிறதில்ல, அதை தவிர்த்து நிறைய பொருட்கள் வந்து நம்மளுக்கு தேனாண்டேருந்து வந்து கிடைக்குது. இப்போ தேன் கூடு வந்து வேக்ஸ் மெழுகால் வந்து ஆனது. அந்த கூட்டுலேருந்து நம்ம அந்த மெழுகை பயன்படுத்தி நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து செய்யலாம். அதெல்லாமும் வந்து இந்த palani பீ கன்சர்வேஷனில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த பீ வேக்ஸை மெல்ட் பண்ணி கேண்டில்ஸ் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஷியல் க்ரீம்ஸ் இதெல்லாமும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இது மாதிரி நிறைய வந்து இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இதோட மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பீ கீப்பிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ தேன் பெட்டி வந்து தேவைப்படும். தேனி வளர்க்கணும்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா இந்த தேன் பெட்டி தான். ஸோ இந்த தேன் பெட்டியும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த தேன் பெட்டி செய்கிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே கொடைக்கானல் கிட்ட தாண்டிக்குடி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இவங்களோட இன்னொரு சப் பிரான்ச் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த தேன் பெட்டிலாம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல மலை தேனீங்களை வந்து வளர்த்துட்டு இருக்காங்களாம். இப்போ நம்ம ஏரியாவில் இருக்க தேனீங்களுக்கும் நார்மலாக வந்து தரைப்பகுதியில் இருக்க அந்த தேனீக்களுக்கும் மலையில் வாழ்கிற அந்த தேனீக்களுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கே இருக்க அந்த தேனி பார்த்தீங்கன்னா எடுக்கிற தேன் வந்து கொஞ்சம் சுவையாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதுவே வந்து மலையில் இருக்க தேனின்னு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டுன்றது வந்து இது கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். பட் ஆனால் மெடிசினல் வேல்யூ மருத்துவ குணன்றது பார்த்திங்கன்னா இந்த தரைப்பகுதியில் வாழ்கிற தேனீக்களை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ வரக்கூடிய வீடியோவில் வந்து நான் இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுறேன். மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.